தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் 6ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் 6ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, சண்முக ஜெபம் மற்றும் சிறப்பு பூஜைகளும், கணபதி ஹோமம், தன பூஜை, நவகிரக பூஜை, கோ பூஜை, யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. மேளதாளங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து தீர்த்த குடங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருக்கோவில் பிரகாரம் வழியாக எடுத்து வந்து கோபுர கலசத்துக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு 21 அபிஷேக சிறப்பு பூஜைகள், சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. வருஷாபிஷேகம் விழாவில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி, மகளிர் அணி மாவட்ட இணை செயலாளர் கோமதி, ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் தலைவர் சந்திரா, துணைத் தலைவர் செல்வதுரை, செயலாளர் இளங்கோவன், துணை செயலாளர் உமா, பொருளாளர் சீனிவாசன் உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.